ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து இந்த அழகான பேப்பர் குயில்ட் இயரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க காமிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து க்ளூ தேவை, அதுக்கப்புறம் ஒரு குவில்லிங் டூல், அப்புறம் ஒரு சிசர்ஸ், அப்புறம் ஒரு பைலர் நம்ம இயரிங் ஹூக்ஸ் மாட்டுறதுக்கு. அதே மாதிரி ஹூக்ஸு 2 எடுத்துக்கோங்க, ஜம்ப்ரிங் 2 எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சர்க்கிள்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பைப் ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் பார்டர் படி கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் ஒரு ப்ரெஷ் எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 கலரில் 5 mm ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். மஞ்சள் அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க, பாதியை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மஞ்சள் ஸ்ட்ரிப்பையும் எடுத்து அதையும் பாதியாக எடுத்துக்கலாம். அதையும் இப்படி சரி பாதியாக 2ஐயும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல அந்த சர்க்கிள் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மஞ்சளுக்கு 2 பக்கமும் நம்ம அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பை ஒட்டிக்கலாம். இந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் வந்து ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, நம்ம 2ஆக பாதியாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம மிடில் இருக்கிற சர்க்கிள் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். இது ஒரு டிசைன் மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த சின்ன பைப் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வச்சுட்டு இது மேலே கரெக்டாக நம்ம வந்து இதை ஒட்டிக்கலாம். இப்போ அதிலே வச்சுட்டு நம்ம பொறுமையாக சுற்றிக்கலாம். அதை ஒரு பாதி சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஷேப் கிடைக்கும். நீங்கள் இப்போ புதுசாக இந்த ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அந்த டியூப்பை விட்டு கழட்டாமையே வச்சு நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எடுக்கணும், இல்லைனா ரொம்ப ஷேப் மாறிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ப்ளூ கலரும் நடுவில் வந்து எல்லோ கலர் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்க்கிளில் ஒரு டிசைன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது இப்படி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே சென்டரில் வைக்கிறதுக்கான டிசைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக, அதையும் இது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எல்லோ ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க, அதையும் வந்து இப்படி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஐயும் சரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ப்ளூ ஸ்ட்ரிப்பையும் இந்த 2 எல்லோ ஸ்ட்ரிப்பையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த மேலே இப்படி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து டைட் காயிலாக சுற்றிக்கலாம். ஒரு நல்ல டைட் காயிலாக குவில்லிங் டூல் வச்சு நம்ம சுற்றிக்கலாம். இப்போ எல்லோ கலர் வந்து உள்ளே வர மாதிரியும் ப்ளூ கலர் வெளியே வர மாதிரியும் நம்ம சுற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி இது டைட்டாக சுற்றினதுக்கப்புறம் இதில் வந்து க்ளூ போட்டு தடவிட்டு இது ரவுண்டாக இருக்காமல் இந்த மாதிரி டியர் ஷேப் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இதை வந்து டியர் ஷேப் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 டிசைனும் நாம் இந்த சர்க்கிள்குள்ளே எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிளில் நடுவில் வந்து நம்ம க்ளூ தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம உள்ளே ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே இந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து அதே லைனில் கரெக்டாக மேலே இருக்கிற மாதிரி நம்ம இன்னொரு டிசைனையும் வந்து அதுக்கு மேலே ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை சுற்றி இருக்கிற டிசைன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது காயட்டும் நல்லா. இப்போ அதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறையா ஒரு 4-5 எல்லோ கலர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அதை சமமாக இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க பாதியாக. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். சின்ன சர்க்கிளாக தேவைப்படுது அப்படிங்கிறதால பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க சின்னதாக. இது நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி டியர் ஷேப் மாதிரி ஆக்கிடுங்க. மற்ற எல்லா பேப்பர்ஸுமே இதே மாதிரி காயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க சர்க்கிளில் சென்டரில் இருந்து ஆரம்பிங்க. சென்டரில் வந்து ஒரு காயிலை கொடுத்துட்டு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 சைடுமே நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி க்ளூவை வந்து 2 பக்கமும் தடவிட்டு ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் ஈக்குவலாக வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம இப்போ நல்லா ஈக்குவலாக ஸ்டிக் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது மேலே ஒரு ஃபெவிகால் கோட்டிங் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே ஒரு ஃபெவிகால் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முதல்ல இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேலே வச்சுட்டு ஃபெவிகாலை இந்த மாதிரி தண்ணியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட. இதை வந்து இது ஃபுல்லாக இது மேலே வந்து ஒரு ப்ரஷ் வச்சு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் இது நனையிற மாதிரி ஃபுல் கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது வளையாது, தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஃபெவிகாலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஏதாவது பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஊதி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அதை வந்து ஊதி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா காயட்டும். 2 பக்கமும் திருப்பி நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ஹூக்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன லூப் பண்ண போகிறோம். மற்ற டிசைன்ஸில் நம்ம அந்த கம்மல்லே நம்ம வந்து அப்படியே லூப் கொடுக்கலாம். பட் இதில் வந்து நம்ம அந்த இடத்துல லூப் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம அது மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டூல் வச்சு ஒரு டைட் காயில் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க கம்மல் இருக்கு இல்லையா, அது மேலே இது மாதிரி ஒட்டிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து நான் இதுக்கு எப்படி ஹூக்ஸ் போடுறது அப்படின்னு சொல்கிறேன். நான் இது ட்ரை பண்ணலை. ட்ரை பண்ணினா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஹூக்ஸ் போடுறதுக்கு. நான் வந்து இப்போ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி ஹூக்ஸ் போடுறது அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து இந்த காயிலில் வந்து இந்த மாதிரி ஹூக்கை வந்து ஜம்ப்ரிங் போட்டுக்கோங்க முதல்ல. அதில் வந்து இந்த ஹூக்கை அப்படி மாட்டிக்கோங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து இதில் நல்லா ஒட்டிடுங்க.
இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹூக்ஸ் மாட்டிங்கனாலும் நல்லது தான். நான் வந்து இப்போ வீடியோக்காக வந்து நான் அப்படியே காட்டுறேன். நான் ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை வந்து உள்ளே விட்டுட்டு அது மேலே ஒரு ஹூக்கை போட்டுடுங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா க்ளூ போட்டுட்டு அதில் நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நம்ம கம்மல். ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகானது. குழந்தைங்களுக்கு கலர் கலராக நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சப் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.